இவ்வளோ நாளா இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தையுடைய பேட் ஹேபிட் தானே நினச்சிட்டு இருந்தீங்க. இது எல்லாமே பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. உங்கள் குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். அது என்னென்னங்கிறது ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நகம் கடிக்கிறதால நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு பேட் பிஹேவியர், எப்போ பார்த்தாலும் எதையாவது கடிச்சிட்டே இருக்கான்னு நினைப்போம். ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, உங்கள் குழந்தை நர்வஸாக நகம் கடிக்கிறதோ இல்லை அக்ரெஷனாக இருக்கும் பொழுது நகம் கடிச்சிட்டு இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன் அவங்களுடைய பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட்டடாக ஃபீல் ஆகுறதுனால அவங்க செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக பிரெயின் கொடுக்கக்கூடிய ஸ்மால் ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நகம் கடிக்கிறதோ, சியூ பண்ணுறது, பட்டன்ஸை ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாமே. இது ஆக்சுவலி பேட் ஹேபிட் கிடையாது. பிகாஸ் எப்பெல்லாம் உங்களுடைய பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கோ அப்போ அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹை எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்மால் ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மைக்ரோ மூமெண்ட்ஸ் தான் இது. இது ஆக்சுவலி பேட் ஹேபிட் கிடையாது. ஒன்ஸ் அந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் பேலன்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி அவங்களே அதை ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அஸ் பேரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஸ்டண்ட்டாக நீ அதை செய்யக்கூடாதுன்னு ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம டிமாண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய ஆங்ஸைட்டி அதிகமாகிறதுனால கூட அவங்க வந்து இது ஒரு பிஹேவியராகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஆக்சுவல் ஒரு பிஹேவியர் கிடையாது. அந்த ஒரு பர்டிகுலர் டைம், ஓவர் ஸ்டிமுலேட்டட் டைமில் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்மால் மூமெண்ட்ஸ் தான். ஒன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. பட் இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம், நீ செய்யக்கூடாது, அது ஏன் பண்ணுற, இப்படி ஏன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும். இதனால அவங்க அதை ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆன் த ஸ்பாட்டில் அது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓவர் ஸ்டிமுலேஷன் ஒன்ஸ் பேலன்ஸ் ஆகும் பொழுது ஸ்ட்ரெஸ் லெவல் ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி இது ப்ரூவ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18% அவங்களுடைய கார்டிசால் லெவல் இந்த மாதிரியான மைக்ரோ மூமெண்ட்ஸ் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பேட் பிஹேவியர் கிடையாது. ஓவர் ஸ்டிமுலேஷனை தன்னுடைய மென்டல் ப்ராசஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிரெயினும் பாடியும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் அது. ஸோ இது ஒரு பேட் ஹேபிட் கிடையாது. உங்கள் குழந்தை தனக்கு தானே எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக வியர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. இது ஒரு பேட் ஹேபிட் கிடையாது. ஆக்சுவலி இது உங்கள் குழந்தையுடைய இன்னர் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சைன் தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்மளுடைய பிரெயினில் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபார்மேஷனுடைய வெளிப்பாடு தான் இந்த இன்னர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தனக்கு தானே பேசுறது. அதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாடும் பொழுதோ, ஒரு ஹோம் ஒர்க் பண்ணும் பொழுதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரெயின் தன்னுடைய பிளான்ஸையும் பிஹேவியரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேஷனுடைய ப்ராசஸ் தான். ஸோ இது ஆக்சுவலி உங்கள் குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் உங்கள் குழந்தையுடைய எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் காக்னேட்டிவ் கண்ட்ரோலுடைய ப்ராசஸை தான் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதனால நீ என்ன உனக்கு நீயே பேசிக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைய வந்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் நீ இப்படி தான் பேசிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டுக்கு அவங்கள இன்டரப்ட் பண்ணுறதுனால உங்கள் குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ், அதாவது இந்த காக்னேட்டிவ் கண்ட்ரோல்ங்கிறதுமே இன்டரப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அவங்களே வந்து ரிகவர் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பேட் ஹேபிட் கிடையாது. உங்கள் குழந்தை கிளாஸ் டைம்லையோ இல்லை ஹோம் ஒர்க் டைமில் இல்லை லாங்கர் டியூரேஷனுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா சேரில் இப்படி பின்னாடி நகர்றது, தலையாட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை காலை இது பண்ணுறது, காலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு மிஸ்பிஹேவியர் கிடையாது, பேட் ஹேபிட்டும் கிடையாது. இது அவங்களுடைய வெஸ்டிபுலார் சிஸ்டம் லாங்கர் டியூரேஷனுக்கு ஃபோக்கஸ்டாக உட்காந்துருக்கிறதுனால ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி அவங்களுடைய அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையுடைய சிறுமூளைன்னு சொல்லுவோம், செரபெலம். ஸோ இந்த செரபெலம் தான் பாடி மூவ்மெண்ட்ஸ், அட்டென்ஷன், ஃபோக்கஸ் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த பிரெயினுடைய அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும் பொழுது அவங்களால லாங்கர் டியூரேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய இந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலாட்டுறதோ இல்லை பாடியை ஷேக் பண்ணுறது, உட்காராம அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, துருத்துருன்னு இருக்கிறது அந்த மூமெண்ட்க்கு. ஸோ இது அவங்களுடைய அட்டென்ஷனை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க அதை கொடுக்குறாங்க. இது பேட் ஹேபிட்ஸோ மிஸ்பிஹேவியரோ கிடையாது. இது அவங்களுடைய அட்டென்ஷனை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்காக பிரெயின் கொடுக்கக்கூடிய மைக்ரோ மூமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் பேட் ஹேபிட்டே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் இதை ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி உங்கள் குழந்தை பாடி லாங்குவேஜ் சைன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்கள் குழந்தையுடைய பிரெயின் ஐம் நாட் ஃபீலிங் சேஃப், ஐ நீட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சைனை தான்
பாடி மூலயமா நமக்கு அப்படி கொடுக்குது. ஸோ அந்த நேரத்துக்கு அந்த பிரைன் ரெகுலேட்டடாக வச்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பிஹேவியர்ஸ் தான் அது எல்லாமே. அது பேட் ஹேபிட் கிடையாது. இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவும் தேவையில்லை. ஒன்ஸ் அந்த பேலன்ஸ் ஆகும் பொழுது, அந்த மெச்சூரிட்டி அந்த மொமெண்ட்க்கு கிரியேட் ஆகும் பொழுது அதுவே ஃபேட் ஆகிடும். அஸ் அ பேரண்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மொமெண்ட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டும் அதை அவேர் பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, அந்த மொமெண்ட்டுக்கு நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்லும் பொழுது இன்னும் நம்ம அந்த குழந்தையுடைய ஓவர்வெல்மிங் தான் அந்த குழந்தைக்கு அந்த மொமெண்ட்க்கு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு அவங்களுடைய கார்டிசாலுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணாம அவங்களுடைய ரீசிலியன்ஸை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னாவே அவங்களுடைய மைண்டும் பாடியும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும்.